190 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் புதுப்பிப்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பு. பெங்களூரு பெற்றோர் தங்கை கொலை வழக்கில் இளம் பெண்ணை தொடர்ந்து தலைமறைவான காதலன் புதுவையில் கைது. புதுச்சேரியில் அனைத்து கோயில் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை சீரமைத்து நில வளங்களை பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியின் கடல்சார் வரலாற்றை நினைவூட்டும் 190 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் 3,20,00,000 ரூபாய் மதிப்பில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்ட மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களால் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி புதுச்சேரியின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாக்கும் முயற்சியில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த பழமையான கலங்கரை விளக்கம் 1836ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பொறியாளர் லூரி கிரீன் என்பவரால் கட்டப்பட்டது. 29 மீட்டர் உயரமும் 132 படிக்கட்டுகளும் கொண்ட இந்த கலங்கரை விளக்கம் அக்காலத்தில் உலகின் முக்கியமான கலங்கரை விளக்கங்களில் ஒன்றாக திகழ்ந்தது. கடல் வழியாக வந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழிகாட்டியாக பல ஆண்டுகள் செயல்பட்டது. பின்னர் 1931ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட இந்த கட்டிடம் 1952ஆம் ஆண்டு ஏற்பட்ட கடும் புயலால் சேதமடைந்தது. அதன் பின்னர் இது காட்சி பொருளாக மட்டுமே இருந்தது. 1974ஆம் ஆண்டு முதல் பொதுமக்கள் அனுமதி நிறுத்தப்பட்ட நிலையில் பல ஆண்டுகளாக பயன்பாட்டின்றி இருந்த இந்த பாரம்பரிய சின்னத்தை மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி ஆணையரகம் 3,20,00,000 ரூபாய் மதிப்பில் அதன் பழமை மாறாமல் புதுப்பித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கத்தை திறந்து வைத்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதன் உட்புற அமைப்புகளையும் பார்வையிட்டார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் மற்றும் பல்வேறு அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விழாவில் உரையாற்றிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், புதுப்பிக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்கம் புதுச்சேரியின் கடல்சார் வரலாற்றோடு தொடர்புடைய மிக முக்கியமான பாரம்பரிய அடையாளமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 இலக்கை நோக்கி நாடு முன்னேறி வரும் நிலையில் புதிய உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நமது நாகரிகம், வரலாறு மற்றும் பொது நிறுவனங்களின் நினைவுகளை தாங்கி நிற்கும் பாரம்பரிய சொத்துக்களையும் பாதுகாப்பது அவசியமாகுது என்றார். மேலும் இந்தியா நீண்டகால பண்பாட்டு நினைவாற்றலை கொண்ட நாகரிகம். அந்த நினைவுகளை பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கொண்டு சேர்ப்பது நமது பொறுப்பு. தங்களது கடந்த காலத்தை மதிக்கும் நாடே எனது எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைக்க முடியும். அரசு துறைகளும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களாக செயல்பட முடியும் என்பதை இந்த முயற்சி நிரூபிக்கிறது என்று குறிப்பிட்டார். கடல்சார் வர்த்தகத்தில் கலங்கரை விளக்கங்களின் பங்களிப்பை எடுத்துரைத்த அவர், கடலின் நிச்சயமற்ற சூழலில் கப்பல்களுக்கு கலங்கரை விளக்கங்கள் வழிகாட்டியதை போல நவீன பொருளாதாரத்தில் நாட்டின் பொருளாதார நிறுவனங்களும் வர்த்தகத்திற்கு வழிகாட்ட வேண்டும். அவை நேர்மை, நிலைத்தன்மை, விழிப்புணர்வு மற்றும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்றார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசின் நிதி உதவியால் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பாரம்பரிய கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் கோயில், நகரங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் அழகுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சுற்றுலா வருவாயும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்றார். மேலும் பழமை மாறாமல் கட்டிடங்களை புதுப்பிப்பதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக மத்திய அரசிடம் கூடுதல் நிதி கோரப்பட்டுள்ளது. சுற்றுலா மேம்பாட்டிற்கான நிதியை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு மத்திய அரசின் உதவி எப்போதும் அவசியம். பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த சிறந்த புதுச்சேரி என்ற இலக்கை நோக்கி அரசு செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். புதுப்பிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் இனி சுற்றுலா பயணிகளுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் முக்கிய இருப்பிடமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரம்பரியத்தையும் சுற்றுலா வளர்ச்சியையும் ஒருங்கிணைக்கும் இந்த முயற்சி புதுச்சேரியின் கலாச்சார அடையாளத்தை மேலும் வலுப்படுத்தும் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். பெங்களூரில் பெற்றோர் மற்றும் தந்தையை கொண்ட வழக்கில் தேடப்பட்ட இளம் பெண்ணை தொடர்ந்து அவரது காதலனையும் புதுச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர்.
கர்நாடக மாநிலம் பெங்களூரு KR புரம் ராமமூர்த்தி நகரை சேர்ந்தவர் சோமசுந்தர், வயது 55, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். இவரது மனைவி முத்துலட்சுமி, வயது 48. இவருக்கு ஸ்வேதா, வயது 25, சுப்ரியா, வயது 20 என்ற இரு மகள்கள் உள்ளனர். இதில் ஸ்வேதா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆவார். சுப்ரியா பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வந்தார். ஸ்வேதா ஆந்திராவை சேர்ந்த கென்னத் என்பவரை காதலித்து வந்துள்ளார். காதலுக்கு ஸ்வேதாவின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சிக்கியஹள்ளியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவி போல் தனியாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் கிரெடிட் கார்டு மூலம் ஸ்வேதா 30 லட்சத்தை கடன் வாங்கியுள்ளார். இக்கடனை அடைக்க ஸ்வேதா பெற்றோரிடம் சொத்தில் தனது பங்கை கேட்டுள்ளார். இதற்கு பெற்றோர் மறுக்கவே அவர்களை கொலை செய்த ஸ்வேதா திட்டமிட்டுள்ளார். அதன்படி இக்கடனை அடைக்க ஸ்வேதா பெற்றோரிடம் சொத்தில் தனது பங்கை கேட்டுள்ளார். இதற்கு பெற்றோர் மறுக்கவே அவர்களை கொலை செய்ய ஸ்வேதா திட்டமிட்டுள்ளார். அதன்படி தாய், தந்தை மற்றும் தங்கையை தனித்தனியாக தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு வரவழைத்து காதலனுடன் சேர்ந்து 3 பேரையும் வெட்டி கொலை செய்துவிட்டு தலைமறைவாக்கினர். இந்நிலையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை குற்றப்பிரிவு போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அய்யனார் கோயில் வழியாக போலீசார் சென்றபொழுது சந்தேகப்படி நின்று கொண்டிருந்த இளம்பெண்ணிடம் விசாரித்தனர். அப்போது முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் வரவழைத்து இதில் அவர் பெங்களூருவில் பெற்றோர் மற்றும் தங்கையை கொன்ற வழக்கில் தேடப்படும் ஸ்வேதா, வயது 25 என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து உருளையன்பேட்டை போலீசார் பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து புதுச்சேரி வந்த பெங்களூரு போலீசாரிடம் ஸ்வேதாவை ஒப்படைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள காதலன் கென்னத்தை பெங்களூரு போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி அண்ணா நகரில் ஒரு மதுபாரில் மது குடித்துவிட்டு வெளியே வந்த கென்னத்தை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்து குற்றப்பிரிவு 8 ராமலிங்கம் மடக்கி பிடித்து அவரை ஒரு பைக்கில் ஏற்றி காவல் நிலையத்துக்கு ஏற்றி வந்த பொழுது வீட்டு வசதி வாரிய அலுவலகம் அருகே திடீரென பைக்கில் இருந்த கென்னத் கீழே குதித்து தப்பியோட முயன்றார். இதனால் நிலை தடுமாறி விழுந்த ராமலிங்கம் காயமடைந்தார். இருந்தாலும் கென்னத்தை துரத்தி பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார். இது பற்றி பெங்களூரு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நள்ளிரவில் கென்னத்தை பெங்களூரு போலீசாரிடம் உருளையன்பேட்டை போலீசார் ஒப்படைத்தனர். கென்னத்திடம் பணம் மற்றும் நகைகளை கைப்பற்றினர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து கோயில் குளங்கள், அரசு குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை சீரமைத்து நீர் வளங்களையும் நில வளங்களையும் பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் அருகே பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்டதாக கருதப்படும் மிகவும் பழமையான குழியின் குளம் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த குளம் மழையின்றி கடுமையான வறட்சி ஏற்பட்ட காலத்தில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து சீரமைத்து குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தியதாக அப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் செப்பு தகடுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. காலப்போக்கில் பயன்பாடின்றி இருந்த இந்த குளத்தை பூர்ணாங்குப்பம் கிராம மக்கள் மற்றும் தனசுந்தராம்பாள் தொண்டு நிறுவனம் இணைந்து சமூக பொறுப்பு நிதியின் மூலம் புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொண்டனர். சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் 5000 கன அடி நீர் கொள்ளளவு கொண்ட வகையில் குளம் சீரமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. விழாவில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு குளத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குளத்தை பார்வையிட்டதுடன் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, முழியன் குளத்தை மீட்டெடுக்க பாடுபட்ட கிராம மக்கள் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். பூர்ணாங்குப்பம் இயற்கை வளம் நிறைந்த பகுதி என்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அதிக பக்தர்கள் கூடும் சக்தி வாய்ந்த திருத்தலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தரமான காய்கறிகள் விளையும் வளமாக விவசாய நிலங்கள், இளைஞர்களின் ஒற்றுமை, சிலம்பக்கலையின் பாரம்பரிய ஆகியவற்றால் பூர்ணாங்குப்பம் தனித்துவம் பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கோயில்களில் தெப்பத் திருவிழா நடத்தப்பட்டிருப்பதற்காக குளங்கள் அமைக்கப்பட்ட பாரம்பரிய தமிழக மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாகும்.
ஆனால் நகரமயமாக்கல் காரணமாக கிராமப்புறங்களில் நிலப்பரப்புகள் சுருங்கி பல நீர்நிலைகள் மறைந்து வருகின்றன என்ற கவலையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு குளங்கள், கோயில் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளையும் கட்டமைப்பு ரீதியாக சீரமைத்து அவற்றை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும், நீர்வளத்தை பாதுகாப்பதன் மூலம் நிலவளத்தையும் எதிர்கால சந்ததிக்காக காப்பாற்ற முடியும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு, ஜோஸ் ஆக்லஸ் மார்டின், முன்னாள் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பூர்ணாங்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் தனசுந்தராம்பல் தொண்டு நிறுவனம் இணைந்து செய்திருந்தனர். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை டிஐஜி சத்யசுந்தரம் தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை டிஐஜி சத்யசுந்தரம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் தொடங்கிய இந்த மாரத்தான் போட்டி முக்கிய வீதியில் வழியாக சென்று மீண்டும் கடற்கரை சாலையில் வந்தடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பிக்கள் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. உலக போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்ரீரடி சாய்பாபா டிரஸ்ட் புதுச்சேரி சார்பில் வியாழக்கிழமை மாபெரும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. ராஜா தியேட்டர் சிக்னல் பகுதியில் தொடங்கிய இந்த நடைபயணம் மகாத்மா காந்தி சிலை வழியாக கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. பேரணியில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். பங்கேற்றவர்கள் போதைக்கு இல்லை என்று சொல்வோம், இளைஞர்களின் எதிர்காலத்தை காப்போம், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் உள்ளிட்ட விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி பேரணியில் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே போதைப் பொருளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியை ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் RTN வைத்தியநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற விழிப்புணர்வை நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சதீஷ்குமார், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன், நாட்டு நலப்பணி திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் கலைவாணி, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரிஸ் நிர்வாக இயக்குநர் தக்ஷிணாமூர்த்தி, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் புதுச்சேரி கௌரவ தலைவர் உதயகுமார், கேலக்சி என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திலீப் குமார் கோவிந்தன், சமூக ஆர்வலர் ரமேஷ் மற்றும் மாணவர் சமூக செயற்பாட்டாளர் தருண்குமார் உள்ளிட்டோர் உரையாற்றினர். அவர்கள் போதைப் பொருள் பழக்கத்தால் உடல் நலம், மனநலம், குடும்ப உறவுகள் மற்றும் சமூக அமைப்பு பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டு, குறிப்பாக இளைஞர்கள் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் கல்வி, விளையாட்டு மற்றும் சமூக பணிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். நிகழ்ச்சியை ஸ்ரீரடி சாய்பாபா டிரஸ்ட் நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலரான பிரபு தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டது. போதை இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் விழிப்புணர்வு நடைபயணம் நிறைவடைந்தது. புதுச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2024-25 மற்றும் 2025-26 ஆண்டுகளுக்கான கால்பந்து லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கால்பந்து சங்கம் சார்பில் 2024-25 மற்றும் 2025-26 ஆண்டுகளுக்கான கால்பந்து லீக் போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. லாசிப்பேட்டை அடுத்துள்ள LFP விளையாட்டு மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுச்சேரி சட்டப்பேரவையின் முன்னாள் சபாநாயகர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக சபரி வித்யாசிரம மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் அமுதவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களையும் அணிகளையும் பாராட்டினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வீரர்கள், பயிற்சியாளர்கள், கிளப் நிர்வாகிகள், கால்பந்து ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கால்பந்து சங்கம் நடத்திய பல்வேறு போட்டிகளில் சாதனை படைத்த அணிகளின் வெற்றிகளை கொண்டாடும் வகையில் இவ்விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர்கள் வெற்றி பெற்ற வீரர் மற்றும் அணிகளை பாராட்டியதுடன் புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டை மேம்படுத்தவும் வளர்ச்சியடைய செய்யவும் தொடர்ந்து பாடுபட்டு வரும் புதுச்சேரி கால்பந்து சங்கத்தின் சேவைகளை பாராட்டினர்.
விழாவின் போது 2024-25 மற்றும் 2025-26 ஆண்டுகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள், பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 13 வயதுக்குட்பட்ட சிறுவர் லீக் LFP ஸ்போர்ட்ஸ் சுழல் கோப்பை போட்டியில் யாழி FC சுழல் கோப்பையை பெற்றது. கரையாமுத்தூர் FA 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. சிட்டி 5 FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் லீக் LFP கால்பந்து அகாடமி சுழற்கோப்பையை பெற்றது. சோமசுந்தரனார் FC 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. கிருஷ்ணன் முரியல் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. குரூப் டிவிஷன் லீக்கில் புதுச்சேரி சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் FC அணி குரூப் லீக் சாம்பியன் கோப்பையை பெற்றது. கிட்டு கிக்கர்ஸ் SA 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. ஆண்டனி அமல்ராஜ் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. சூப்பர் டிவிஷன் லீக் போட்டியில் வம்பாக்கீரபாளையத்தை சேர்ந்த குப்புராஜ் FC அணி லீக் சாம்பியன் கோப்பையை பெற்றது. புதுச்சேரி காவல்துறை FC அணி 2ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. பிளே மேக்கர் FC 3ஆம் இடத்திற்கான கோப்பை பெற்றது. விழாவிற்கான புதுச்சேரி கால்பந்து சங்க தலைவர் நெஸ்டோர் தலைமை தாங்கினார். சங்கத்தின் கௌரவ செயலாளர் தனசேகரன் வரவேற்புரை ஆற்றி நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துச் சென்றார். மேலும் புதுச்சேரி கால்பந்து சங்க நிர்வாக குழு உறுப்பினர்களான வினோத்குமார் மற்றும் சுகுமார், சதீஷ்குமார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் நாராயணமூர்த்தி, டெக்னிக்கல் கோஆர்டினேட்டர் ஆகியோரும் விழாவில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் அதிகாரிகளை பாராட்டினர். இறுதியாக நன்றியுரையுடன் விழா நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் கால்பந்து விளையாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் மேலும் ஒரு வெற்றிகரமான அத்தியாயமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. புதுச்சேரியில் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஒப்பந்தம் அடிப்படையில் தனியார் நிறுவனம் புதுச்சேரி நகரம் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட மின்சார பேருந்துகளை இயக்கி வரும் நிலையில் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் தொடர் மின்வெட்டு காரணமாக மின்சார பேருந்துகளை முறையாக இயக்க முடியவில்லை என்று கூறி மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் பணிகளை புறக்கணித்து பணிமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மின்சார பேருந்து சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அரசியல் சாசன படுகொலை தின கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்தார். 52வது அரசியல் சாசன படுகொலை தினம் புதுச்சேரி அரசு சார்பில் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நகராட்சி கட்டிட மைய மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட புகைப்பட கண்காட்சியை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் செயலர் முகமது அசன் அபித்துடன் இருந்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட வாகன சோதனையில் ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த விற்பனை செய்ததாக இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ உயர்தர கஞ்சா மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோட்டக்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாபு தலைமையிலான போலீசார் சின்ன கோட்டக்குப்பம் பகுதிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிரமாக விசாரிக்கப்பட்டது. இதில் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த புருஷோத்தமன் தாஸ் என்பவரின் மகன் பாபிதாஸ் வயது 35 என்பதும் மற்றொருவர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஜான் என்பவரின் மகன் ஸ்டீபன் ராஜ் வயது 26 என்பதும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பாபிதாஸ் புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வந்ததுடன் அடிக்கடி ஒடிசாவிற்கு சென்று ரயில் மூலம் கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நபர்களுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது. அதன்படி ஸ்டீபன் ராஜுக்கு கஞ்சா விற்பனை செய்வதற்கான வந்திருந்த பொழுது போலீசாரிடம் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து இருவரிடமிருந்தும் சுமார் 4 கிலோ உயர்தர கஞ்சா மற்றும் 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பான இருவர் மீது வழக்கு பதிவு செய்த கோட்டக்குப்பம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த கஞ்சா விற்பனை வலையமைப்பில் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் நிலவி வரும் அரசியல் மற்றும் நிர்வாக முடக்கத்திற்கு முதலமைச்சர் உடனடியாக முற்றுப்புள்ளி வைத்து துறைகளை ஒதுக்க வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.
அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து 51 நாட்கள் கடந்தும் அமைச்சர்களுக்கு இதுவரை துறைகள் ஒதுக்கப்படாதது ஜனநாயக ஆட்சியின் அடிப்படை கொள்கைக்கு முரணானது என்றும் துறைகள் இல்லாத அமைச்சரவை பெயரளவிலான அரசாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார். அனைத்து துறைகளையும் முதலமைச்சர் ஒருவரே வைத்திருப்பது கூட்டு அமைச்சரவை பொறுப்பை அர்த்தமற்றதாக்குவதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கிடையேயான கருத்து வேறுபாடுகளால் மக்களின் நலன் பாதிக்கப்படக்கூடாது என்றும் அவர் கூறினார். எனவே அமைச்சர்களுக்கு உடனடியாக துறைகளை ஒதுக்கி முழுமையான அரசியல் சாசன ஆட்சியை உறுதி செய்ய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய புலம் மற்றும் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகம் இணைந்து நடத்திய கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு தொடக்க விழாவும் கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்தின் 14ஆம் ஆண்டு விழாவும் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசிரியரும் எழுத்தாளருமான கவிஞர் யுகபாரதிக்கு இந்த ஆண்டுக்கான கண்ணதாசன் விருது வழங்கி அவர் சிறப்புரையாற்றினார். விழாவில் பேசிய துணைவேந்தர் பிரகாஷ் பாபு கவியரசு கண்ணதாசன் சகமால சமகால சமூகத்திற்கும் தொடர்ந்து வழிகாட்டும் அழியாத இலக்கிய ஆளுமை என பாராட்டினார். மனிதநேயம், கருணை, சமூக நீதி, அறநெறி வாழ்க்கை போன்ற உயரிய விழுமியங்களை அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி எடுத்து செல்கின்றன என்றும் இன்றைய சமூக சவால்களுக்கு அவரது சிந்தனைகள் பொருத்தமானவை என்றும் குறிப்பிட்டார். மேலும் கண்ணதாசனின் இலக்கிய பாரம்பரிய தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டு மரபை பாதுகாத்து வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மனித உறவுகள், தார்மீக பொறுப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய சமூக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் சக்தியாகவும் விளங்குகிறது என்றார். விழாவில் கோதண்டராமன், மதன்குமார், குமரன், கஜேந்திரன், பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ரவிக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழக தலைவர் பொறிஞர் தேவதாசு நோக்க உரையாற்றினார். பேராசிரியர் கிளமண்டஸ் சகாயராஜ் லூர்து தொடக்க உரை ஆற்றினார். கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் கோவிந்தராசு, செயலாளர் அருள் செல்வம், முனைவர் ஸ்ரீவித்யா, முனைவர் பூங்குழலி பெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கழக பொருளாளர் விரட்டி சுவரன் விருந்தாளரான யுகபாரதியை அறிமுகப்படுத்தினார். விருதை பெற்றுக் கொண்ட கவிஞர் யுகபாரதி கண்ணதாசனின் படைப்புகள் தமது இலக்கிய மற்றும் திரைப்பட பாடல் பயணத்தில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டது. விருது வழங்கிய அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியை கலைவாணி பாண்டியன் மற்றும் கலைவாணி சதீஷ் தொகுத்து வழங்கினார். நிறைவில் ஆசிரியர் அரங்க செந்தில்குமார் நன்றி உரை வழங்கினார். புதுவை சான்றோருக்குள்ள தர்ம பரிமாண சபையில் சார்பில் மா.பொ. சிவஞான 121வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர் குலத்தின் ஒப்பற்ற தலைவர் ஐயா திருமயிலை பொன்னுசாமி சிவஞான கிராமணியாரின் 121வது பிறந்தநாள் விழா புதுவை சான்றோர் குல தரம் பரிபாலன் சபையின் சார்பில் புதுவை பாலாஜி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு சபையின் மாநில தலைவர் சுவாமிநாதன் கிராமமணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோருக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சித்தன்குடியில் அமைந்துள்ள தலைமை அலுவலகம் சபையில் அமைந்துள்ள ஐயா மா.பொ. திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் சபையின் நிர்வாகிகள், தமிழ்நாடு புதுச்சேரி நாடார் பேரவை தலைவர் மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் புதுவை சான்றோர் குல கிராமணியார் தர்ம பரிபாலன் சபையின் அவைத்தலைவர், ஒருங்கிணைப்பாளர்கள், சட்ட ஆலோசகர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள், துணை பொருளாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை சபையின் நிர்வாகிகள், பத்திரிகை நிர்வாகிகள், இளைஞர் அணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள், அனைத்து தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா பத்துக்கொண்ட பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் பத்துக்கொண்ட பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமை தாங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டதை அடுத்து கலந்து கொண்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகை பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகள் மற்றும் தொகுதி மேம்பாட்டு பணிகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் வகையில் இந்த அலுவலகம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் புதிய அலுவலகம் திறக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து தொகுதி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 12,980 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 229 ரூபாய். 190 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் புதுப்பிப்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பு. பெங்களூரு பெற்றோர் தங்கை கொலை வழக்கில் இளம் பெண்ணை தொடர்ந்து தலைமறைவான காதலன் புதுவையில் கைது. புதுச்சேரியில் அனைத்து கோயில் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை சீரமைத்து நில வளங்களை பாதுகாக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தல். ஒடிசாவிலிருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி விற்பனை செய்த 20 கைது. 4 கிலோ கஞ்சா பறிமுதல். புதுச்சேரியில் அரசியல் நிர்வாக முடக்கத்திற்கு முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பேராசிரியர் ராமதாஸ் வலியுறுத்தல்.